நடைபெற்ற பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டுமோ அத்தனையும் அரசு தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருந்தது. தற்போது சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவோடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை நடத்த இருக்கிறார். அங்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மருத்துவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் அளித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முதலமைச்சரிடம் விளக்கமாக சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் குழு அவர்களோடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை நடத்த இருக்கிறார். கரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ குழுவோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது, என்னென்ன விளைவுகளோடு அவர்களெல்லாம் அனுமதிக்கப்பட்டார்கள், உடல் நலம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் மருத்துவர்கள் முதலமைச்சருக்கு எடுத்து கூறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் அதனை கேட்டு வருகிறார். அரசு தரப்பிலிருந்து அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அரசு எந்திரமே ஒட்டுமொத்த அரசு எந்திரமே முடுக்கிவிடப்பட்டு அந்த பணிகள் என்பது மிக துரிதமாக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்த நிலையில் தற்போது மருத்துவ குழுவினரோடு அங்கு ஆலோசனை செய்கிறார். என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது, தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் மருத்துவ குழுவினரிடம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். மருத்துவ குழுவினரோடு முதலமைச்சர் ஆலோசித்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் என்பது தற்போது நாம் திரையில் பார்த்து வருவது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் 111 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள், என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது, எத்தனை பேருக்கு அந்த உயிர் காக்கக்கூடிய கருவிகளை கொண்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது, தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது, தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ உபகரணங்கள் கொண்டு சிகிச்சைகள் என்பது அளிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் மருத்துவ குழுவினரிடம் முதலமைச்சர் கேட்டு வருகிறார். மருத்துவர்கள் முதலமைச்சருக்கு விளக்கமாக அதனை எடுத்துரைத்து வருகிறார்கள். முதலமைச்சர் தரப்பிலிருந்து மருத்துவர்களுக்கு இந்த ஆலோசனைகள் என்பதும் வழங்கப்படுகிறது. இறந்தவங்க 2 பேருக்கு நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக முதலமைச்சர்
பிஎம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. 7 மணிக்குள்ளார நம்ம டீமும் திருச்சியிலிருந்து அந்த டீமும் 2 டீம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 7 மணிக்குள்ளார 34 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு அவங்க உடலை அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு 7 மணிக்குள்ளார எல்லாமே அவங்க பிஎம் முடிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கோம் சார். சார் 22 மருத்துவர்கள் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் வந்து இங்கே ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் யாரும் பாதிக்கப்படாது. திருச்சி மாவட்டம் போஸ்ட்மார்ட்டம் பார்த்துருக்கோம் சார். இன்வெஸ்ட் ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம் சார். இப்போ 5 பண்ணியிருக்கோம் சார். 5 ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் முடிச்சு 7 முடிச்சிட்டோம் சார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை என்பது அளிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சரால் மருத்துவர்களுக்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 39 பேரும் இறந்த நிலையிலேயே கொண்டு வரப்பட்டார்கள் என்று மருத்துவர்கள் குழு முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். 7 மணிக்குள்ளாக உயிரிழந்தவர்களின் உடல்கள் அனைத்தும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று மருத்துவர்கள் தரப்பில் முதலமைச்சரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்பதையெல்லாம் முதலமைச்சர் மருத்துவர்கள் குழுவோடு ஆலோசனை நடத்தி கேட்டறிந்தார். எத்தனை பேருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது, தற்போது தீவிர சிகிச்சையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் மருத்துவ குழுவினரோடு முதலமைச்சர் ஆலோசித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு முதலமைச்சரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டது, தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் குழு என்பது எடுத்துரைத்து வரக்கூடிய அந்த காட்சிகள். காலை 7 மணிக்குள்ளாக அனைத்து உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என்று மருத்துவர்கள் தரப்பில் முதலமைச்சரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான உடல்களை எடுத்துச் செல்வதற்கான அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என்பதும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சரிடம் மருத்துவர்கள் குழு தெரிவித்திருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை என்பது அளிக்கப்பட வேண்டும், அதில் எந்த தொய்வும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் முதலமைச்சர் விளக்கமாக மருத்துவர்களிடம் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விபத்தில் 39 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் இறந்த நிலையிலேயே கொண்டு வரப்பட்டதாக மருத்துவர்கள் குழு தெரிவித்திருக்கிறது. முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விபத்து நடைபெற்ற உடனேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சரால் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மருத்துவர்களும் உயிர்காக்கும் கருவிகளை கொண்டு அனைவருக்கும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை என்பதை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த வகையில் சிகிச்சைக்காக வந்தவர்கள் யாரும் எந்தவித பாதிப்பும் இன்றி தற்போது நலமுடன் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய முடிகிறது. உயிரிழந்த 39 பேரும் இறந்த நிலையிலேயே கொண்டு வரப்பட்டார்கள் என்று மருத்துவ குழு தரப்பிலிருந்து முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிரேத பரிசோதனை என்பது காலை 7 மணிக்குள்ளாக முடிந்து அனைத்து உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுவிடும் என்றும் மருத்துவர்கள் குழு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் பேச இருக்கிறார். அந்த காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.